Hello viewers, Suresh here from CarControl Driving Academy, training in our car and own car in Chennai at doorstep. இன்னைக்கு இந்த வீடியோவில் கிளாஸ் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு டிராஃபிக் டிப்ஸு, டிராஃபிக்கில் எப்படி ஓட்டணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ சார் நம்ம கூட இருக்காரு. அவர் ஓன் பண்ணிக்கிற வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா வேகனார் ஓன் கார் ட்ரைனிங் போயிட்டுருக்கு. சுச்சுவேஷன் பார்த்துக்கோங்க, நல்ல ஒரு டிராஃபிக் சுச்சுவேஷன். ஸோ இந்த டிராஃபிக் சுச்சுவேஷனில் வந்து சார் ஓன் பண்ணியிருக்க வெஹிக்கிள் வேகனார், சரிங்களா? இதில் வந்து ஹாஃப் கிளச்சு கொஞ்சம் ஆக்சலரேஷன் கூட கொடுக்குற மாதிரி லைட்டாக மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போது எல்லாருக்குமே பிகினர்ஸ்க்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா ஃபஸ்ட்டு செகண்ட் கியர் ஷிஃப்டிங் அப்படின்றது கொஞ்சம் குயிக்காக இருக்கணுங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட் கியர் ஷிஃப்டிங்கில் 2 மூமெண்ட் இருக்குது. இப்போ முன்னாடி இருக்கிற ரைட் ஃப்ரேம் கால்குலேட் பண்ணிக்கோங்க சார், லெஃப்ட் ஃப்ரேம் 2 பேரும் அணைக்கிறாங்க. கூட வரவரோட மூவ்மெண்ட் பார்க்கணும். இந்த பக்கம் வரவர மூவ்மெண்ட் பாருங்கள், உங்களை அணைச்சிக்கிட்டே வராது. க்ளோஸ் த கிளச்சு லைட்டாக ஸ்லோ பண்ணிக்கோங்க. அவரை விட்டுருங்க சார். அவர் விட்டுட்டு இப்போ நத்த விட்ற மூவ்மெண்ட் கொடுத்துக்கோங்க. ஸ்லோவாக லெஃப்ட் வந்துடுங்க, கொஞ்சம் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நல்ல ஆக்சிலேஷன் இப்போ கொடுத்துட்டு செகண்ட் கியர் போடுவோம். டிராஃபிக் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வியூவர்ஸ் மூவ்மெண்ட். இப்போ பார்த்துருக்கீங்கல்ல எவ்வளோ கூலாக டிராஃபிக்கில் எப்படி மூவ் பண்ணணும் அப்படின்றத காமிச்சாச்சு. ஸோ லெஃப்ட்டில் வந்து அணைப்பாங்க, ரைட்லேயும் அணைப்பாங்க. அணைக்கும் போது சிக்னல்லேருந்து கிளம்பும் போது ஃபஸ்ட்டு டு செகண்ட் கியர் ஷிஃப்டிங்க. ஃபஸ்ட்டு கியர்லேருந்து செகண்ட் கியர் யார் நல்லா கற்றுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து டிராஃபிக்கில் ஓட்டுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கும் வந்து நத்த விடுற மூமெண்ட், ஹாஃப் கிளச் டெக்னிக், 2 டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணணும். நம்ம என்ன நினைப்போம்னா லைக் எல்லோரும் அணைச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கேன்ற ஒரு ஃபீலிங் இருக்கும். டிராஃபிக்கில் அப்படி தான் இருக்கும். க்ளோஸாக இருப்பாங்க எல்லோரும். ரைட்டில் எவ்வளோ கேப் இருக்குது, லெஃப்ட்டில் எவ்வளோ கேப் இருக்குன்ற ஒரு டவுட்டு தயக்கமே இருக்கக்கூட. முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க. எல்லாரோட டெய்ல் லைட்டு ரெட் எரியுது சார். அங்கே வந்து ஒரு பேரிகேட் போட்டிருக்கிறதுனால ரைட்டில் வர வண்டிங்க எல்லோரும் இந்த லேனில் வருவாங்க, சரிங்களா? இதான் என் ப்ரெடிக்ஷனு. இப்போ காருன்றதுனால நம்ம எக்ஸ்ட்ரா ப்ரெடிக்ஷன். பைக் ஓட்டுறதும் கார் ஓட்டுறதும் டிராஃபிக்கில் எவ்வளோ டிஃபரன்ஸு, எப்படி டிஃபர் ஆகுதுன்னா, பைக் ஓட்டும் போது நீங்கள் ஒரு வண்டி முன்னாடி பார்த்தாலே போதும். எங்கெல்லாம் சந்து இருக்குதோ அங்கெல்லாம் கட்டடிச்சு போயிடலாம். ஆனால் கார் டிரைவிங் அப்படி கிடையாது. கார் டிரைவிங் எப்படி பண்ணணும்னா, ரொம்ப தூரத்துலேயே 2-3 வண்டிக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்றதை பார்த்து வச்சுட்டு முன்னாடியே வந்து நம்ம வந்து ஸ்லோ பண்ணிக்கணும். ஏன்னா நம்மளது வந்து பெரிய பாடி, ஒரு லேன் ஃபுல்லாக நமக்கு தேவைப்படுது. ஒரு லேன் ஃபுல்லாக தேவைப்படுதுன்ற பட்சத்தில் அந்த பக்கம் லேன்லேருந்து டிஸ்டர்பன்ஸு, இந்த பக்கம் லேன்லேருந்து டிஸ்டர்பன்ஸு, சரிங்களா? சரி, சூப்பர் சார். தேர்ட் கியரில் மூவ் பண்ணியிருக்கலாம். செகண்ட் கியரில் 40 அதிக ஸ்பீட் ஆக்சுவலாக. ஓகே, தேர்ட் கியரில் மூவ் பண்ணியிருந்துருக்கலாம். நமக்கு மைலேஜ் வரும் ஆக்சுவலாக, போயிருக்கலாம். ஸோ செகண்ட் கியர் 25 கிலோமீட்டர் சீலிங் வச்சுக்கோங்க. நம்ம வந்து மைலேஜும் வந்து நல்லா கிடைக்கும். சிட்டி மைலேஜ் ரொம்ப கம்மியாக கொடுக்குறது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கியர் வந்து பட்டுன்னு கம்மி ஸ்பீடில், அதாவது அதிக ஸ்பீடில் கம்மி கியர் தெரியாமல் போட்டுட்டு கிளச்சு விட்ருவோம். என்ன ஆகுனா இன்ஜின் பிரேக்கிங் வேலை செய்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் அமுங்குது. அந்த அமுங்க விடாமல் நம்ம தேர்ட் கியரில் மெயின்டைன் பண்ணி ஸ்மூத்தான வெஹிக்கிள் ஃப்ளோ வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அழகாக இருக்கும். இது என்ன தெரியுமா சார் பிரச்சனை? நம்ம சிக்னல் கிளம்பும்போது செகண்ட் கியர் போட்டு ஆக்சலரேஷன் எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம் இல்லையா? கொடுக்கும்போது அதை நம்ம மூவ்மெண்ட்டில் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. புரியுதுங்களா அந்த டிஃப்ரென்ஸை? நம்ம நின்றுட்டு மூவ் பண்ணும்போது டிஃப்ரென்ஸு. நம்ம வந்து மூவிங்லேயே இருக்கணும் அப்படின்னா கியர் வந்து அந்த மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் போடணும், சரிங்களா? அது வந்து ரொம்ப ஸ்மூத்தான கார் டிரைவிங். ஸ்லோ பண்ணிகிட்டே போகலாம் சார். நிறைய பேர் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கூட இப்படி தான் ஓடிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக. ஸ்லோ பண்ணிகிட்டே போகலாம். நீங்கள் ஓட்டுறீங்களா அதிக ஸ்பீடில் கம்மி கியர் போட்டுட்டு இன்ஜின் டிப்ரிஷியேட் ஆகிறது தெரியாமல் ஃபாஸ்ட்டாக டிப்ரிஷியேட் ஆகும். பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், பிரேக்கிங் எப்படி சொல்லி கொடுத்துருக்கோம் அப்படின்னா லெவல்ஸ் ஆஃப் பிரேக்கிங். 40 கிலோமீட்டரில் போயிட்டுருக்கு அப்படின்னா ஸ்லோவாக 20 குறைச்சி 10 குறைச்சி யார் வந்து லாஸ்ட்டாக சிக்னலில் வந்து நிற்கணும்னா இனிமேல் மிரர் 2 அப்சர்வ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஒருத்தரை பிடிச்சிட்டு நிற்கணும்னு வருவோம், திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பைக் உள்ளே வந்துடும், திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு காரே அணைச்சி விடுவோம். இனிமேல் நிற்கணும்னாலே மிரர் 2த்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு கூட யாராவது வராங்களா, மிரரில் தெரியாதது கூட வர ஆப்ஜெக்ட், இது பிளைண்ட் ஸ்பாட் உங்களுக்கு, ஓகேங்களா? நீங்கள் வந்து பார்க்கும்போது லெஃப்ட்டில் திருப்பி பார்த்தா தான் தெரியும். சிக்னல் போட்டுட்டாங்க, ரொம்ப மண்டைய கொடையணும் இல்லை, சும்மா ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் மட்டும் டியூனிங் தேவைப்படுது. தப்பாக பழகிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் மாற்றிக்கவே முடியாது. ஃபஸ்ட்டு அந்த டியூனிங் மட்டும் கரெக்டாக பண்ணிட்டாங்க, இதுக்கப்புறம் பண்ணுறது நம்மளை அறியாமே கரெக்டாக பண்ணுவோம், சரிங்களா? அப்படி தான் வந்து இப்படி தான் ஓட்டு. இங்கே பாருங்கள், ஆக்சலரேஷன் கொடுத்துட்டே இருங்க. செகண்ட் கியர் லெஃப்ட் ஃப்ரேமில் யாராக வராங்க, ஒரு பைக், ரைட்டு ஃப்ரேமில் ஒரு பைக், பிரச்சனை கிடையாது, நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். நம்ம இன்விசிபிளாக ஒரு லேன் பார்க்குறோம் சார், அவங்க யாராவது டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, அவர் டிஸ்டர்ப் பண்ணுறாரான்னு கேள்வி கேட்குறீங்க, எஸ் ஆர் நோ, ஒரு பீப் ஹார்ன் அடிங்க, பைக் உள்ளே வருது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். அங்கே கார். நிறைய பீப்புள் வந்து சொல்லுவாங்க ஆக்சுவலி என்கிட்ட, என்னன்னா அது பாருங்கள் நல்ல சுச்சுவேஷனு, ரைட்டில் மிரர் பார்த்தீங்கன்னா போகவே முடியாது, இவரையும் வந்து விட முடியாது, இவரும் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. லெஃப்ட்டில் பைக் ஒருத்தர், இங்கே பாருங்கள் சார், இந்த பைக்கும் கூடவே வந்துட்டு இருக்கு பாருங்க. 360 டிகிரி அப்சர்வேஷன். சும்மா தெரியாமல் ஒரு இன்ச்சு லெஃப்ட் போனால் என்ன ஆகும், அவருக்கு தட்டிடுவோம். அங்கே பாருங்க அப்படி போகிறாரு பாருங்க. அவ்வளோதான் சிம்பிள். நம்ம பாட்டுக்கு லெஃப்ட் ஜெர்க் அடிக்காமல் ரைட்டு ஜெர்க் அடிக்காம நம்ம போகிற வழியில வச்சுப்போம் சார். ரொம்ப அணைக்கிற மாதிரி ஒரு பயம் இருக்குன்னா பட்டன் ஸ்டேரிங் உடைக்காதீங்க, கொஞ்சோண்டு ஆங்கிள் மாற்ற நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த ஆங்கிள் மட்டும் மாற்றுற மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா போகிறவங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலி நீங்கள் மேக்ஸிமம் அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னா எல்லாரும் வந்து ஒட்டி போகணுன்னு பார்க்க மாட்டாங்க, ஒரு வெவில் இந்த வச்சுருப்பாங்க. ஓகே, நேற்று உங்களுக்கு சொன்னேன்ல சார், இந்த ரோட்டில் 4 கார் பார்க் பண்ண முடியும், ஒரேடியாக 4 கார் பார்க்க முடியும். ஆனால் போகிறது வந்து 3 கார் தான் போக முடியும்.
ஏன்னா மூவிங்கில் எல்லாருக்குமே ஒரு சேஃப் லென்த் இருக்கும், லெஃப்ட்டும் சரி ரைட்டும் சரி. அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் லைட்டாக டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஆங்கிள் சேஞ்ச் இருக்கணும். எல்லாரும் பார்த்துருப்பீங்க, பைக் போகும்போது கார் எத்தனை பேர் டிஸ்டர்ப் பண்ணிப்பாங்க, டப்புன்னு உடைப்பாங்க, இப்படி டப்புன்னு உடைப்பாங்க, டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. அந்த டிஸ்டர்பன்ஸ்லாம் இல்லாமல் அவ்வளோ அழகாக உங்களுக்கு ஆங்கிள் மாற்றுறதுக்கு சூப்பராக சொல்லி கொடுத்துருவோம். இப்படி தான் வந்து டிராஃபிக்கில் வந்து நல்லா ப்ரொஃபஷனல் எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணால் தான். சிக்னல் டு சிக்னல் மூவ்மெண்ட் இருக்குது, பார்த்துருக்கீங்களா சார்? சிக்னலில் ஃப்ரண்ட்டில் நின்று இருக்கும், ஃபஸ்ட்டாக நின்னா நல்லா அடிச்சு ஃபாஸ்ட் ஆக்சலரேஷன், பின்னாடி நின்னோன்னா கிராஜுவல் ஆக்சலரேஷன். பம்பர் டு பம்பர் டிராஃபிக்னா நத்த விடுறது ஹாஃப் கிளட்ச் டெக்னிக்கு. பார்த்தீங்கன்னா நல்லா இன்டென்ஸ் ட்ரைனிங்கில். இப்போ அவரோட அடுத்த டாஸ்க்கே வந்து அடுத்த வீடியோவில் போடலாம். இப்போ இங்கே வந்து நாங்கள் மாலுக்கு மூவ் ஆகிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் மாலில் எப்படி இந்த டிராஃபிக் டைமில் உள்ள இன்சர்ட் ஆகி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி மாலுக்குள்ளே போயிட்டு வளைஞ்சு போயிட்டு வெளியில் வருது எப்படின்ற கிளாஸ் தான் நெக்ஸ்ட்டு கொடுக்க போகிறோம் ஒரு ஸ்ட்ரெச்சில். ஸோ இந்த டிராஃபிக் மூவ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா செம்ம சுச்சுவேஷன். இந்த மாதிரி அணைக்கிறதையும் பார்த்துக்கோங்க வியூவர்ஸ். இப்போ அந்த மாதிரி லேனில் வராங்களா சார், நம்ம ஆங்கிள் பிடிச்சிக்கோங்க, ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க, லெஃப்ட்லேயும் ஃபிக்ஸ் ஆகிடுங்க, யாரோ வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி. அதுக்கு மேலே சீலிங் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இவரெல்லாம் விட்டு கொடுத்துட்டோம். அசார்டு நம்பர் 1 அசார்டு. ஒரு லேனை மெயின்டைன் பண்ண மாட்டேங்கிறார் இந்த மாதிரி க்ளோஸ் டிராஃபிக்கில் கூட. அங்கிருந்து இந்த பக்கம் வந்துட்டார், நம்ம தான் அவர் அனுசரி. இங்கிருந்து ஒருத்தர் கிளம்புறது பிரச்சனை நமக்கு கிடையாது. பட் அந்த பக்கம் வர லேனில் ஒரு பைக் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், கிளம்புறாங்க, அந்த பைக்கை டிஸ்டர்ப் பண்ணி பைக் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணி, அது சும்மா ஒரு ப்ரெடிக்ஷன் தானே, நம்ம சேஃப்டி தானே. லைக் இப்போதான் நீங்கள் வண்டி ஓட்டுற கண்ட்ரோல்ஸ்லாம் பிடிச்சிக்கிட்டீங்கன்னா வெஹிக்கிள் சென்ஸும் மக்களை எப்படி அனுசரிக்கணும் அப்படின்ற கிளாஸ் ரொம்ப தேவை. அது அழகாக பிடிச்சிக்கோங்க. இவ்வளோதான் வியூவர்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போட்டுக்கோங்க. பல்ல வரைக்கும் ஹாஃப் கிளட்ச் டெக்னிக். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. திஸ் இஸ் சுரேஷ் ஃப்ரம் கார் கண்ட்ரோல், டிரைவிங் அகாடமி, ட்ரைனிங் இன் அவர் கார் அண்ட் ஓன் கார் இன் சென்னை, doorstep.